தமிழ்நாடு மக்கள் ஒருபோதும் கூட்டணி அரசை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்ற கருத்துடன் தாம் உடன்படவில்லை என்று முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். ஆங்கில நாளிதழுக்கு பேட்டியளித்திருக்கூடிய அவர், வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டிற்கும் டெல்லிக்கும் இடையிலான போட்டி என்ற முதலமைச்சரின் கருத்தை வரவேற்பதாக கூறினார். அதிமுக தேர்தல் களம், தலைமைத்துவம் என்ற அனைத்தையும் பாஜகவிற்கு விட்டுக் கொடுத்திருப்பதாகவும், இந்த தேர்தல் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கும் பாஜகவுக்கும் இடையிலான போட்டி என்றும் தெரிவித்தார். எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு சென்று பாஜக தலைமையிடம் தொகுதி பங்கீட்டு ஒப்பந்தத்தை இறுதி செய்ததாகவும், தேர்தல் வியூகம் வகுப்பதில் எடப்பாடி பழனிசாமிக்கு பங்கு இல்லை என்றும் கடுமையாக விமர்சித்தார். எம்ஜிஆர், விஜயகாந்த் போன்று ரசிகர் மன்றங்களின் வாக்கள் விஜய்க்கு வராது என்று கூறிய ப. சிதம்பரம், தேர்தலில் 12 விழுக்காடு வாக்களை வாங்கினாலும் ஒரு தொகுதியிலும் விஜயால் வெற்றி பெற முடியாது என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தார். தமிழ்நாட்டின் கடன் சுமை மிகைப்படுத்தப்படுவதாகவும், மாநிலத்தின் நிதி பற்றாக்குறையை மாநிலத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி விகிதத்துடன் ஒப்பிட்டு பார்க்கையில் தமிழ்நாடு மற்ற மாநிலங்களை விட வலுவாக இருப்பதாகவும் கூறினார். கட்டணமில்லா பேருந்து, காலை உணவு திட்டத்திற்கு செலவிடப்படக்கூடிய நிதி சமூக பொருளாதாரத்திற்கு பெரும் அளவில் நன்மை பயக்கும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் கடந்த மக்களவைத் தேர்தலைப் போல ஒரு சார்பாக இருக்காது என்று கூறிய ப. சிதம்பரம், திமுக தனித்து ஆட்சி அமைக்கும் என்றும் தெரிவித்தார்.